ஓகே, நாங்கள் இப்போ வந்து இதான் கார் பார்க்கிங் இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஓர்விக்கில் வந்து இந்த டுலிப்ஸ் பார்க் வந்து இருக்குது. அதாவது இப்போ வந்து இன்றைக்கு சம்மர் மாதிரி தான், இப்போ வெயில் இருக்குது. நாங்கள் வந்து கார் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து போகிறோம். கார் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து போகிறோம். உள்ளே வந்து டிக்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை பார்த்துட்டு அப்படி வந்து நாங்கள் உள்ளே போகிறது தானே. போயிட்டு நாங்கள் இடவேற்ற வீடியோவில் பார்த்துருக்கோம், நல்ல வடிவாக தான் இருந்திருக்கு. நாங்களும் வந்து ஒரு நேரில் பார்க்க ஒரு ஆசை. அப்போ வந்தாச்சு. நல்ல வெயில், நல்ல ஒரு மாலை பொழுது. அப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளே வந்து போவோம். பார்க்க வடிவாக இருக்குது தான். இன்றைக்கு நல்ல வெயில் வச்சு வடியாக ஓகே இருக்கு. எனக்கு ஆக்கள் வந்து நிற்கணும் போல கிடக்கு. மறைச்சி வச்சுக்காங்க இந்த வேலியை. ஒரு இதாண்டி அங்கால அந்த இடையக்கால தெரியுது. உள்ளே போய் பார்ப்போமா? ஓகே, உள்ளே வந்து நாங்கள் போகிறோம். எல்லாருக்கும் வெயிலுக்கு நல்ல ஒற்றை வெனியனோட தெரியுறாங்க. நாங்கள் இங்கே சின்ன குளிர் கூட தானே வளர்ந்தானே எல்லாம் போத்து மூடி கட்டிக்கொண்டு வந்து நிற்கிறோம். ஓகே ஓகே, அங்கதான் டிக்கெட் எடுக்கும் போல. இதுதான் டிக்கெட் எடுக்கும் போல இருக்கு. ஓகே, கார்ட் ப்ளீஸ். Thank you. Give you more taps. Oh. Okay. 1, 2. Okay, thank you. Tunic stand to the left. வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 பவுண்ட்ஸ் வந்து 19 பவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கையில் ஒரு அந்த பூண்ட அடையாளம் மாதிரி ஒரு முத்திரை மாதிரி ஒன்று அடித்து வச்சிங்கன்னா இதுதான் அந்த முன்பக்கத்துக்கு வந்து வழியாக செய்து வச்சுக்கணும். இப்போ பாருங்க, அதில் வந்து இந்த பூ நிற்கிது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓர்விக்கில் இருக்க டுலிப்ஸ் பார்க் அப்படின்றது தான். டுலிப்ஸ் கார்டின்னு சொல்லி பூந்தோட்டம் தான் ஃபுல்லாக. அதை தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லாம் வந்து நிற்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஏரியா வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி செய்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளேயே நாங்கள் இப்போ சுற்றி பார்த்து நிற்கிறோம். பின்னால் தான் வந்து இதில் ரெண்டு பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த காட்டால இருக்கு தானே, இதுக்கு பின்னால் வந்து தான் அந்த தோட்டம் வந்து இருக்குது, பூந்தோட்டம் வந்து இருக்குது. இதில் வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து சும்மா பார்த்துட்டு நாங்கள் இப்போ அங்கால தான் போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். மறுபடியும் இதுக்கு இப்போ நீங்கள் உள்ளே வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காசு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு வந்து 19 பவுண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அது ஆன்லைனில் புக் பண்ணலாமோ என்ன மாதிரின்றது வந்து எனக்கு மேலே அது வழியாக தெரியல. நீங்கள் நேரில் வந்தால் வந்து இங்கே வந்து டிக்கெட் வந்து எடுக்கலாம். டிக்கெட் வந்து எடுத்து கையில் வந்து ஒரு முத்திரை மாதிரி கொண்டு எங்களோட கையில் வந்து அடித்து விடணும். அதோடு நாங்கள் உள்ளே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி தான் நம்புகிறேன். ஏன்டா பார்க்கவே ஆசையாக இருக்குது. பின்னுக்கு பார்க்க உண்மையிலே இதுலேருந்து பார்க்க எனக்கு நல்ல ஆசையாக இருக்குது. மற்றது வேறு என்ன சொல்கிறது, நான் இப்போ அப்படி வந்து உள்ளே தான் வந்து போகிறேன். போயிட்டு வந்து விரையக்கெல்லாம் மிச்சத்தை நாங்கள் கதைப்போம். இப்போ நாங்கள் வந்து போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசையோடு நிற்கிறபடியா என்ன செய்கிறது, ஓடி போய் அங்கே போய் பார்ப்போம். என்னோட அப்படியே வாங்கும், நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இதுல ரெண்டு போட்டதையும் பார்த்தோன்னு மேலால ஒரு பிளேன் ஒன்று வருது, அதையும் பார்த்தோன்று. இதுல ரெண்டு வாக்கம் உங்களுக்கு அப்படி இருக்கு பின்னால. இப்ப இதுல வந்து அந்த ஐ படத்துல வந்து பாட்டு எடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் சில நேரம் அது இங்கால வந்து எடுத்துக்கணுமோ தெரியல. இதே மாதிரி ஒரு பெரிய தோட்டம் தான். இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குமோ தெரியல. ஆனா இதே மாதிரி பூந்தோட்டத்துக்குலாம் அந்த பாட்டுகள் வந்து எடுத்ததை.
அந்த ஸ்டிக் வச்சிருந்தாவும் நல்லா இருந்திருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா எல்லா கலர்லயும் வச்சுக்காங்க பூ. சும்மா அந்த மாதிரி இருக்கு. போட்டோ எடுக்கிறதுக்காண்டியே கணவர் வந்து வந்திருக்கேன். Wow. ஓ கலரை பாருங்க எப்படி இருக்குண்டு. எல்லா கலரும் சேர்த்து வந்து வச்சிருக்காங்க. இப்போவும் கொஞ்சம் கன்றுகள் வந்து வச்சு வந்தபடி தான் இருக்கு. எப்படியும் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக வரலாம்னு நினைக்கிறேன். வா ஃபோட்டோ ஷூட் நடக்குது. உண்மையாக யாராச்சும் இப்போ இந்த கல்யாண நாடுகள் சின்ன பிள்ளைங்க பிறந்த நாடுகளுக்கு வந்து அவுட்டோர் வந்து செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து செய்வோம். சூப்பராக இருக்கும். இது ஒரு டைமுக்கு தான் இந்த இது வந்து கிடைக்கும். இப்போ நாங்கள் இவாக்கு வந்து 60வது பிறந்த நாள் அவுட்டோர்லாம் செய்து கொண்டு இருக்கோம். என்ன பாட்டை கொடுக்கலாம்னு சொல்லுங்க. அந்த பூக்களே சட்டு ஓய்வடங்கள் இருக்குல்ல, அதை கொடுத்து சும்மா கேமரா போட்டு சுடாட்டினா எப்படி இருக்கும். அப்படி இங்கே வரங்க சொன்னது இது இடம் இல்லாமல் வந்து ஃபுல்லாக வந்து பூத்தான். செம்ம இடம் உண்டு. எப்படி இருக்குன்னு இப்போ இதில் ரெண்டு பார்க்க சில நேரம் 5 மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே நேரம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. நானும் என்ன நினச்சேன்னு சொன்னால், ஒரு நிமிஷம், நான் முதல்ல என்ன நினச்சேன்னு சொன்னால், முதல் வந்து வரையக்கில்ல சில நேரம் வீடியோவுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டேக்க அப்படி எடுக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை, உண்மையிலேயே நல்ல இடம் தான். ஒரு ஆட்டம் மட்டும் போட தான் கிடக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம். அங்கால இன்னும் கலர் கலராக பூக்கள் வந்துருக்கு. அதுகளுக்கு என்ன உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன்னா, 1000 மலர்களே மலருங்கள். ஒரு பாட்டு பாடுறீங்க. 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ விரைந்து வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ விரைந்து வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். 1000 மலர்களே மலருங்கள். Beautiful, 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 beautiful. ഞാൻ അവനെ ഫോട്ടോ എടുക്കട്ടോ. இதுக்குள்ள வந்து உண்மையில பொடிகளுக்கு இதுக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னா என்னத்தை போஸ்ட் கொடுக்குறது நின்று தான் எடுக்கலாம். ஆனால் இதுக்கு பொம்பளை பிள்ளைகள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சும்மா
அது மட்டும் ரீல்ஸ் செய்கிறாக்கள் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து கனவேர் ரிவ்யூ ரீல்ஸ் செய்கிறாக்கள் எல்லாம் உண்மையாக வாங்குவோம் அந்த வீடியோக்கு எல்லாம் என்னென்னு சொல்கிறது அதுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே இருக்கா. நீங்கள் வந்து காசு கொடுத்து பட்ச அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் ரம்மோட கொஞ்சம் பேர் வரையணும் அப்படின்னு நாங்கள் அது அப்படி இருக்கா க்ளோஸப் போய்ங்க. இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு இங்கே ஃபோட்டோ ஷூட் செய்கிறார்கள் வாங்கோ வடிவா செய்து போட்டு போகலாம். சின்னதாக இதை மேலே வாங்கோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோவுக்கு. இப்போ கலரை பூண்ட கலர்களை பார்த்தீங்களா அதான் அந்த கலர்களை தாண்டி ஃபோட்டோ சூப்பராக வேறு என்ன எப்படி ஆள் நடைய பார்த்தீங்களா. ஓட விட்டு போகணும் வீட்டு வேணா ஏன் ஆனால் இது வந்து படி மாதிரி தான் என்ன செய்து வச்சுக்காங்க கொஞ்சம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த என்ன தோட்டம் தான் கிடக்கும். இந்த ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி வச்சிருக்க இடம் வந்து முன்னுக்கு மட்டும்தான். நான் பிறகு உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸில் காட்டியிருப்பேன். அதுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் கார்கள் மற்றது மாட்டு வண்டிகள் மாதிரி எல்லாம் இருக்குது. அதுகளில் வந்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கும் தானே. பழைய காலத்து இது பழைய காலத்து கார் ஒன்று நிற்கிது. நான் இப்போ போய்க்கு சில நேரம் கிளியராக இருந்தேன்னு சொன்னால் எடுப்பேன். இது நல்ல தேசம்தான். 19 ரூபாய்க்கு பிரயோசனமான ஒரு இடம் தான். மற்றது கூடுதலாக அந்த வயது போன ஆட்கள் எல்லாம் வந்து இதில் வந்து இருக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தானே. நான் உங்களை காட்டுறேன் வந்திருந்து அதை பார்த்து கொண்டு நான் விரைக்கே ஒரு ஐயா அவரால் பார்த்தேன். அவர் வந்து 7வது போடுறதுக்கு வண்டியில் வந்து அவரை விட்டுருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு போகிறார். அப்படியெல்லாம் இருக்குது. சில உண்மையிலே அந்த பழைய வாகனம்ன்ற வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை தான். நீங்கள் போய் என்ன பாருங்க இதில் வந்து இந்த செட் பண்ணி வச்சுருக்கு. அந்த பழைய வாகனத்தில் கூடுதலாக எல்லோரும் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் கீழே வந்து இதில் வந்து இருக்கலாம் டேபிள் மாதிரி தண்டி பின்னுக்கு வந்து பூ நல்லா இருக்க விட்டு ஃபோட்டோவோட தான் நல்லா இருக்கும். ஒரு 10-15 பேர் வந்தாலும் இதில் இருந்து நீங்கள் வடிவாக வந்து ஃபோட்டோவோட எடுக்கலாம். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அதான் அதுக்குள்ள நல்லா இருக்கும். நீ ஒரு செல்ஃபி ஒன்று எடுக்கலாம். அந்த வீடு மேலே இது நல்லா இருக்குடா. நான் பார்த்தேன் அந்த செட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே விரைக்கில் வந்து 2-3 உடுப்பு கொண்டு வாங்க. இப்போ நான் விரைக்கில் வந்து கொண்டு வந்த அந்த உடுப்பு வந்து எனக்கு வந்து செட் ஆகில்லை. ப்ரௌன் கலரில் வந்து போட்டு வந்தேன். அது வந்து எனக்கு செட் ஆகில்லை. இப்போ வந்து தற்பாதுகாப்பு குளிருக்காண்டி உள்ள ஒரு வெங்கில் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து ஓரளவு ஓகே இருக்குது. ஃபோட்டோக்குள்ள ப்ரௌன் அதுகளெல்லாம் செட் ஆகிடுச்சு. நீங்கள் அதுக்காண்டி ஒயிட்டு வெள்ளை கலர் மஞ்சள் சிவப்பு அப்படியான கலரோட வந்தீங்கன்னு சொன்னால் மெல்லிய நீளம் எல்லாம் பக்காவாக இருக்கும் ஃபோட்டோ. மற்றது ஒரு வீட்டு செட்டப் ஒன்று போட்டிருக்காங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வீடு சும்மா செம்மையாக இருக்குது வீடு. அது இந்த பழையில தான் அதை அடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அந்த கட்டுறம் பழைய ஆளாம் செய்திருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்க்குறேன்னு தான் சொல்லி தெரியல.
இப்போ கொஞ்சம் மப்பு கட்டினபடியாக இன்னும் கொஞ்சம் வெயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். மப்பு கட்டினபடியாக கொஞ்சம் ஒரு அம்மன்ட மாதிரி இருக்கு. அப்படி சொல்லி எனக்கு தெரியும் உங்களுக்கு, அம்மன்ட மாதிரி இருக்கிறான் அப்படி இருக்கு. கலர்களை பாருங்க, என்னென்ன கலரில் பூ கிடக்குண்டு. மற்றது இப்போ கன தூரங்களில் இருந்து நீங்கள் வருவீங்க, வாஷ்ரூம் எல்லாம் வந்துட்டு பிரச்சனையும் இல்லை, நல்லா க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. உடுப்புகளும் வந்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால இங்கால இருக்கிற வந்து நாங்கள் உடுப்பு மாற்றக்கூடிய மாதிரி அந்த ப்ளூ இருக்குது தானே, அதில் வந்து நாங்கள் உடுப்புகள் ஒன்று தான் மாற்றக்கூடிய மாதிரி ஒரு இடம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து வடிவாக ஐஸ்கிரீம்கள் எல்லாம் வந்து வாங்கி குடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கிடக்குது. இதில் பின்னால் வந்து ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் பானம் இருக்குது, அதில் வந்து வாங்கி கொடுக்கலாம். வந்துட்டது இதில் பகலில் நீங்கள் நல்ல வெயில் அப்படின்னு சொன்னால் காலையில் ஏர்லியாகவே வரலாம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அன்லிமிட்டட் போலான்னு இருக்குது எங்களுக்கு. நாங்களே வந்து இப்போ 2-3 மணியாவது கூட வந்து நிற்கிறோம். வெயில்னு சொன்னால் இதில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து செய்திருக்கோம். ஒரு பசி அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே யோசிக்கிறதுக்கு எல்லாம் சாப்பாட்டு கடைகள் எல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்து இருக்குது. நாங்கள் இங்கே அந்த வீட்டுக்கு பின் அந்த சைட் எல்லாம் வந்து இதுதான் நாங்கள் சாப்பாட்டு கடையெல்லாம் அதை வந்து வடிவாக வந்து செய்து வச்சுருக்கோம். உங்களுக்கு விரும்பின சாப்பாடை நீங்கள் வந்து கொண்டும் பெறலாம். இங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கொண்டு வந்து இதில் வந்து சாப்பிட்றது அது ஒரு பிரச்சனையும் இல்லை. வடிவாக கொண்டு வந்து இருந்து சாப்பிட்டுட்டு நல்ல வடிவாக ஒரு நாளே அப்படியே பொழுதுபோக்கி போட்டு நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு பிரயோஜனம் மட்டும் தான் சொல்லுவேன். மறக்காம வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டடியிலெல்லாம் கிணவர் இருப்பீங்க, கிணறு இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன், என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு சூப்பர் இடம். மற்றது கிணக்கு உடுப்புகள் வந்து கொண்டு வாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்ல உடுப்புகள் கொண்டு வாங்க. குறிப்பாக வந்து அம்மன்ட கலர் கொண்டுறாங்க, அதாவது வந்து இந்த ப்ரௌன் அப்படியான கலர்கள் வந்து கொண்டுறாங்க. நல்ல மெல்லிய கலரில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ சும்மா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் தான், நீங்கள் வந்து ஃபோட்டோவில் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல வெள்ளை, மஞ்சள், மெல்லிய நீளம், ரெட்டு அப்படியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பிங்கு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஃபோட்டோவுக்கு. அப்படியான கலர்கள் வந்து கொண்டு வாங்க. இந்த மற்றது அப்படி சொல்லலாம், இங்கே இருக்க பூவிൻ്റെ கலரில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு ஃபோட்டோ வந்து செம்மையாக வந்து வரும். மற்றது என்னத்தை நான் சொல்கிறது, கொடுத்த காசுக்கு நான் வடிவாக எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டேன். நல்ல ஃபோட்டோகளும் வந்து எடுத்தாச்சு. அதாவது வந்து கேர்ள்ஸ் தான் கூடுதலாக வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து கூடுதலாக இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ரெண்டாவது வந்து இந்த பூக்கள் வந்து நல்ல விருப்பமாக இருக்கும், அவைக்கு செம்மையாக இருக்கும், வந்து பிரயோசனமாக இருக்கும். ஓகே, நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு போடுறோம். நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் தொடர்ந்து போடாமல் வீடியோ இருந்தாலும் நீங்கள் அப்பப்போ நான் போடுறதை வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சு போடுறோம். பாய் பாய், தேங்க்யூ.